அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. நான் உங்கள் ஆசிரியர் முத்து விஜயன். இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கதைகளையும் ஒரு பார்வை பார்த்துடலாம். இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் நோட்ஸை இந்த மைண்ட் மேப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்கிற கதையை கேட்டுக்கோங்க. காத்து வாக்கில் கதைகளை கம்ப்ளீட் பண்ணிடலாம். த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8 எழுதுனது ரஸ்கின் பாண்ட். ஆல்ரெடி ரஸ்கின் பாண்ட் குறித்து நம்ம 6 to 8 ஆத்தர் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்குறோம். இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அருண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் பாய். சரிங்களா? இந்த ஸ்டோரியில் அருணுக்கு வந்து 12 வயது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 12 வயசு ஓகே, இந்த வயசு போதும் வெளியில் தனியாக போயிட்டு வர்றதுக்கு அப்படின்னு அவனுடைய பேரண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க போல். அப்போ அவனுடைய தொடர் வண்டிக்காக புகை வண்டிக்காக அம்பாலா ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறான், பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. இந்த கதையை பொறுத்தளவு எதிர்பாராத ஒரு ஸ்ட்ரேஞ்சருடைய ஏற்பட்ட ஒரு சந்திப்பு, ஒரு அனுபவம், அது எப்படி இருந்துச்சு, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு, அவ்வளோதான். அருண் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது தொடர்வண்டி நிலையத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இயல்பானது, வண்டி வந்தோடனே கூட்டமாக இருக்கும், நிறையா வெண்டார்ஸ் இருப்பாங்க, டீன்னு சொல்லி விற்றுட்டு இருப்பாங்க, இதெல்லாம் இயல்பாக இருக்குது. இவனுடைய ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அருணை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் விமன் இன் ஒயிட் சாரி, ரொம்ப ட்ரெஸ்டு சிம்பிளி ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. நல்லா பேசுகிறாங்க, அன்பாக பேசுகிறாங்க. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, டீ எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? சமோசா, ஜிலேபி எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அவனு நல்லா அவங்கக்கிட்ட பேசுகிறான். அந்த டைமில் அருண் கூட வர இன்னொரு பையன் சதீஷும் சதீஷுடைய அம்மாவும் வராங்க. ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரேஞ்ச் விமன் வந்து அருணுடைய அம்மா கிடையாது. ஸ்டேஷனில் பார்த்தா யாரோ ஒரு லேடி. ஆனால் சதீஷ் கூட வர்றது சதீஷுடைய அம்மா. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, யூஷுவல் பேரண்ட்ஸ் மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன், இது பண்ணணும், அது பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஆச்சாக்கு பூச்சாக்குன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கையில் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்க்கு பேக் ஃபுல் ஆஃப் ஃப்ரூட், கிரிக்கெட் பேட், பிக் பாக்ஸ் ஆஃப் சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு இவனோட ஷேர் பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. யார்கிட்ட? அருண்கிட்ட. ஆனால் அருண் கூட இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரேஞ்ச் விமனை சதீஷுடைய அம்மா என்ன நினச்சிட்டாங்கன்னா, அருணுடைய அம்மா அப்படின்னே கன்சிடர் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கு அருணும் மறுப்பு சொல்லியிருக்க மாட்டான். அந்த இனம் புரியாத ஒரு ஃபீல் வந்து அருண்கிட்ட இருக்கும். கடைசி வண்டி கிளம்பும் பொழுது சதீஷ் அவனுடைய அம்மா பார்த்து போயிட்டு வரேன் அம்மான்னு சொல்லும் பொழுது அருணும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் விமனை பார்த்து போயிட்டு வரேன் அம்மான்னு சொல்லுவான். இதுதான் இந்த த உமன் ஆன் பிளாட்ஃபார்ம் 8. இந்த அளவுக்கு கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ இதில் ஓரளவுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் கேட்கலாம், ஆத்தர் கேட்கலாம், அந்த அருணுடைய ஃப்ரெண்டு யார் அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்கலாம். சரிங்களா? எந்த ஸ்டேஷன்னு கேட்கலாம், அம்பாலா ஸ்டேஷன். இதை மட்டும் இந்த கதையில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்டோரி பார்க்கலாமா? அடுத்த ஸ்டோரி, எ ஹண்டர் டர்ன்ட் நேச்சுரலிஸ்ட். ஒரு வேட்டைக்காரர் வந்து இயற்கை ஆர்வலராக மாறிட்டார். அங்கே அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஜிம் கார்பெட்டை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் எப்படி வந்து அவர் ஒரு வேட்டைக்காரர். ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார்னா, ப்ளஷருக்காக வேட்டையாட மாட்டார். விலங்குகளால் மனிதர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு வரும்பொழுது மட்டும்தான் அவர் வந்து வேட்டையாடுதல் அப்படின்றதையே பண்ணுவார். கவர்மெண்ட்டுடைய ரெக்வெஸ்ட், அரசாங்கம் வந்து அவரை கேட்டுக்கிட்டால் தான் பண்ணுவார். அவருடைய ஃபுல் நேம் பார்த்தோம்னா எட்வர்ட் ஜேம்ஸ் கார்பெட். ஜிம் கார்பெட்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஹண்டர், ட்ராக்கர் அப்படின்னு நிறையா இருக்குது அவருக்கு. இதில் இந்த கொடுக்கப்பட்ட இந்த கதையில் ஒரு புலியை கொல்வதற்கு அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. த சாம்பவாத் டைகர், அது ஒரு பெங்கால் டைக்ரஸ். நம்ம நோட் பண்ண வேண்டியது பெங்கால் டைக்ரஸ். இவர் வேட்டையாடும் பொழுது எப்பொழுதும் அவருடைய டாக் வந்து கூட வச்சுருப்பார். அந்த டாக்குடைய பேர் வந்து ராபின். சரிங்களா? இவர் அந்த பெங்கால் டைகர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நிறைய வேட்டையாடிருக்கு. 436 பேருடைய மரணத்திற்கு வந்து அது காரணமாக இருந்திருக்கு. அதை கடைசியாக எங்கே இவர் வேட்டையாடினார் அப்படின்னா, நியர் சட்டார் பிரிட்ஜ் கிட்ட வேட்டையாடினார். சரிங்களா? அது ஒரு ட்ராப் செட் பண்ணி அந்த இடத்துல அந்த புலியை வேட்டையாடிருக்காங்க. அப்போ வேட்டையாடும் பொழுது ஒரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, யாரோ ஒருத்தவன் சுட தெரியாமல் சுட்டு
அந்த புலியினுடைய வேட்டையாடுக்கு உதவியா இருக்கக்கூடிய அந்த பல்லும், எலும்பு பாதிக்கப்பட்டதுனால தான், அது மனிதன வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இரையாக தேர்ந்தெடுத்துருச்சு. அதுதான் அது வேட்டையாடுவதற்கான காரணம்னு சொல்லி அதனுடைய போஸ்ட்மார்ட்டம்ல தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கடைசியா அந்த புலி பார்த்தீங்கன்னா, ஒரு 16 வயதுடைய ஒரு பெண்ண வந்து வேட்டையாடியிருக்கும், கொன்றுக்கும். அது அந்த தடயத்த வச்சு தான் அந்த புலியவே என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? இவருடைய இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் வந்து கொமன் ஹில்ஸ்ல வந்து இவர் வந்து உருவாக்குனாரு. அது பிகினிங்ல என்ன பேர்ல அழைக்கப்பட்டதுன்னா, த ஹெய்லி நேஷனல் பார்க். லார்ட் மால்கம் ஹெய்லி அவருடைய நினைவாக பெயராக வைக்கப்பட்டது. ஆனா, அது பிற்காலத்தில் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எந்த வருஷம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1957. சரிங்களா? அந்த டாகுடைய பேர் நமக்கு கொஷினா கேட்கலாம். எந்த வருஷம் ரீநேம் பண்ணாங்கன்னு கேட்கலாம். அது பெங்கால் டைகர்ஸ் எத்தனை பேரை கொன்னுச்சுன்னு கேட்கலாம். கடைசியா அது வேட்டையாடுனது 16 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ண எதுக்கு பக்கத்தில் அதை பிடிச்சாங்க, கொன்னாங்க? நியர் சட்டார் பிரிட்ஜ். அது த சாம்பவாத் டைகர். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலேருந்து வேறு கொஷின்ஸ் வந்து வராது. இது ஜஸ்ட்டு இவ்வளோ தான் விஷயம். அதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வச்ச பேர் த ஹெய்லி நேஷ்னல் பார்க். அடுத்த ஸ்டோரி பார்க்கலாமா? அடுத்த ஸ்டோரி த 3 கொஸ்டின்ஸ் பை லியோ டால்ஸ்டாய். ரஷ்யன் ரைட்டரில் 3 கேள்வி. ஸோ என்ன 3 கொஸ்டின்? ஒரு அரசருக்கு ஒரு ஐயம் வரும், டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, அவருக்கு ஒரு 3 கேள்விகளுக்கு ஒரு சரியான பதில் கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவார். என்னென்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு சரியான நேரம், ரைட் பர்சன் டு லிசன், நம்ம யார் சொல்கிறத கேட்கணும். 3வது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு அரசருக்கு ஐயம் வந்த பிறகு, அரசருடைய ஐயத்தை யார் தீர்ப்பது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க. எந்த நேரத்தையும் செய்வதுக்கு சரியான நேரம்னா பஞ்சாங்கம் பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணுன்னு எக்கச்சக்கமான பதில்கள் சொல்லுவாங்க. யாரை சொல்கிறத அரசர் கேட்கணும் அப்படின்னா, நிறைய பேர் மினிஸ்டர் சொல்கிறத கேட்கணும், ப்ரீஸ்ட் சொல்கிறத கேட்கணும், மத குருக்கள் சொல்கிறத கேட்கணும். இந்த மாதிரி நிறையா விளக்கம் சொல்லுவாங்க. முக்கியமான வேலை அப்படின்னா நிறைய பேர் சயின்ஸ் சொல்லுவாங்க. சயின்ஸ் தான் சார் இம்பார்ட்டன்ட். சில பேர் சொன்னாங்க அரசராக இருக்கிறதுனால போர் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்வாங்க. அரசருக்கு யார் சொல்லக்கூடிய பதிலையுமே திருப்தியே இருக்காது. அப்போ அவர் எங்கே போகிறார் அப்படின்னா, ஒரு ஹெர்மிட் கிட்ட போகிறார். ஒரு ஞானி, ஒரு துறவி மாதிரி இருக்கிறவர், ஊரில் ஒரு புத்திசாலி அப்படின்வாங்க. அவர் தனியாக ஒரு ஹட்டில் வந்து குடிசையில் வந்து வசிக்கிறார். அவரை தேடி வந்து போகிறார். அவரை தேடி போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, டிக்கிங் த பெட்ஸ், அதாவது அங்கே ஒரு குழி தோண்டிட்டு இருக்கிறார். ஏதோ விதை போடுறதுக்காக சின்ன குழி தோண்டிட்டு இருக்கிறாரு. அரசர் போனோடனே அவரை வணங்கி என்ன சொல்கிறார், உட்காந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு 3 கொஷின், எனக்கு ஒரு டவுட் இருக்கியா, ஐ ஹாவ் கம் ஃபார் த டவுட், நீங்கள் எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவரும் பார்த்துட்டு அவரோட தோண்டிகிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அரசர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க, ஏன்ட்ட அந்த ஸ்பேடை கொடுங்க, நான் கொஞ்சம் நேரம் அந்த குழி தோண்டுறேன் அப்படின்னு சொல்லி தோண்டிட்டு அரசரும் வெயிட் பண்ணுறாரு. என்னடா இவர் பதிலே சொல்ல மாட்டார், நம்மளும் கேள்வி கேட்டோன்னு. இவர் பார்த்தா பதில் சொல்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இவர் கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பியர்டட் மேன், அதாவது தாடி வச்ச ஒருத்தர் என்ன பண்ணுறான், காயத்தோடு வர்றான். கத்தி குத்துப்பட்டு காயத்தோடு வரான். அரசரும் அந்த பண்டிட்டும் அவனுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி அவனை வந்து காப்பாற்றுறாங்க. அரசரும் அங்கேயே தங்கிடுறாரு. அடுத்த நாள் அவன் கண் முழிக்கும் பொழுது என்ன பண்ணுறான், அரசருக்கு வந்து நன்றி சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். உடனே அரசருக்கு புரியவே இல்லை. என்னடா நான் உன்னைய மன்னிக்கிறதுக்கு என்னடா இருக்குது, நான் என்னடா சாமி என்கிட்ட மன்னிப்பு கேட்குற அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த மாதிரி வந்து என்னுடைய பிரதரை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, நான் அதுக்காக உங்களை என்ன பண்ணேன், நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், உங்களை பழி வாங்கிறதுக்காக தான் நான் வந்தேன், ஆனால் நீங்கள் வந்து என் உயிரையே காப்பாற்றிட்டீங்க, அதனால் நீங்கள் என்னை வந்து மன்னிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து நன்றி கடனோடு இருப்பேன், நான் மட்டும் இல்லை என்னுடைய தலைமுறையே உங்களுக்கு நன்றி கடனோடு இருக்குன்னு சொல்லி சொன்னோடனே இவர் அரசர் பார்த்தா ஆச்சரியப்படுறாரு. ஒரு எதிரியை நம்ம மன்னிப்பு இது பண்ணாமே அவனை மன்னிச்சிட்டோமே, அவனே நம்மக்கிட்ட என்னது மன்னிப்பு கேள்றான்னு கேட்காம அவனே மன்னிப்பு கேட்டான்ல. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம், பரவாயில்ல, எதிரியை வந்து நம்ம மன்னிச்சுறான், மன்னிப்பு கேள்றான்னு சொல்லி கேட்காம அவனே வந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து மனம் மகிழ்ந்து இப்போ அந்த துறவிட்டேருந்து கிளம்புறப்ப கேட்குறாரு,
ஐயா இப்பயாவது நீங்க சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்ட கேள்விகளுக்கான பதில் அப்படின்னும் பொழுது, "உனக்கு ஆல்ரெடி பதில் கிடைச்சிருச்சுப்பா" அப்படின்னு சொல்றாரு. "என்ன சொல்றீங்க? பதில் கிடைச்சிருச்சா?" "ஆமா." "நீ என்ன கேள்வி கேட்ட?" "எது சரியான நேரம்னு கேட்டேன்." "நீ அந்த குழி தோண்டுன பார்த்தியா? எனக்காக இறக்கப்பட்டு குழி தோண்டுன பாரு, அதுதான் சரியான நேரம்." 2வது என்ன கேட்ட? "யாரு சரியான பீப்பிள்? யார் சொல்றத கேட்கணும்னு சொன்னேன்?" "ஒன் வித் ஹூம் யூ ஆர்." உன் பக்கத்துல யார் இருக்கிறானோ அவன் தான்டா சரியான பீப்பிள். அவன் சொல்றத கேளு. அப்போ நான் சொல்றத கேட்டேன். எனக்காக குழி தோண்ட நான் பக்கத்துல இருந்தேன். அப்ப நான் தான் இம்பார்ட்டன்ட். நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணும்பொழுது அவன் உன் பக்கத்துல இருந்தான். அவன் தான் உனக்கு இம்பார்ட்டன்ட். நீ அவன் உயிர காப்பாத்தணும்னு செயல்பட்ட. அப்ப அவன் தான் முக்கியமான ஆளு. 3வது என்ன கேட்டான்? த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? நீ செய்ற நல்லது தான் முக்கியமான வேல. நீ செய்ற நல்லது. டூ குட். இப்ப அவன் பக்கத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் உயிர காப்பாத்தணும்னு ஒரு வேலை செஞ்ச பாத்தியா? அதுதான் முக்கியமான வேலை. இப்ப ஸ்பெஷல் டெட்டுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. நமக்கான ரைட் டைம் எது? இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த டைம் தான். ரைட் பீப்பிள் யாரு? உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்ல, கொஞ்சமாவது என்னுடைய கிளாஸஸ்ல ஏதோ விஷயம் சொல்றேன்ல, ஐ அம் த ரைட் பீப்பிள். கொஞ்சம் சரிங்களா? 3வது இம்பார்ட்டன்ட் டியூட்டி என்னன்னா, இப்ப நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிக, மிக, மிக முக்கியமான வேலை. சரிங்களா? நான் உங்களுக்கு கன்டென்ட் குடுக்குறேன், கிளாஸ் குடுக்குறேன்னா, அது எனக்கு முக்கியமான வேலை. நீங்க படிக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு முக்கியமான வேலை. சரிங்களா? அப்ப ரைட் டைம் இதுதான். ரைட் பீப்பிள் பக்கத்துல கூட இருக்கிறவங்க தான். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னது? இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்டோரி, கிராசிங் த ரிவர் பை மனோஜ் தாஸ். மனோஜ் தாஸ்ல ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. MANOJ. அது மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த மனோஜ் தாஸுடைய இந்த ஸ்டோரி கிராசிங் த ரிவர், ஆற்றை வந்து கடக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டோரி குடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பண்டிட், ஒரு நல்ல ஒரு மத குருவா இருப்பாரு. நல்லா நெறைய பிரச்சாரம் பண்ணுவாரு. நல்லா பேசுவாரு. ஆன்மீகமான கருத்துக்களை வந்து அதிகமா சொல்லுவாரு. அவருக்கு டெய்லி போய் ஒரு டம்ளர் ஆஃப் மில்க் குடுக்குற வேல பார்க்குறது தான் மில்க் மெய்டு. ஒரு பால்காரி. சரிங்களா? அவங்க பேரு என்ன அப்டின்னா மோத்தி. MOTI மோத்தி. அது மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அவங்களுடைய பேர் வந்து மோத்தி. நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. அந்த மில்க் மெய்டுடைய பேரு இங்க நான் மென்ஷன் பண்ணாம விட்டுட்டேன். MOTI மோத்தி. ஸோ மோத்தியுடைய லேண்ட்லார்ட் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருக்கு போய் டெய்லி வந்து மில்க் சப்ளை பண்ற வேலைய குடுத்துருக்கிறாரு. இந்த அம்மாக்கு அவர் பேசுறது புரியலைன்னா கூட, நெறைய பேர் அவர் பேசுறத கவனிக்கிறத பார்த்துட்டு அவ்வளோ அட்மையர் பண்ணுவாங்க. நல்ல மனுஷன்ப்பா. நல்லா நெறைய கருத்துக்கள் சொல்றாரு போலருக்கு. இவ்வளோ பேர் இவர் பேசுறத கவனிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இன்னும் இனி வரக்கூடிய ஒரு 1 மந்த்துக்கு, கொஞ்ச காலத்துக்கு, நீ வழக்கமா பால் கொண்டு வர நேரத்த விட, இன்னும் கொஞ்சம் அதிகாலையில வந்துரு. ஏன்னா, நான் சில ரிச்சுவல்ஸ் இருக்குது. சில சடங்குகள் நான் ஃபாலோ பண்ணணும். அதனால எனக்கு சீக்கிரம் கொண்டு வந்துருமான்னு சொல்லி சொல்லும் பொழுது, இந்த அம்மா சொல்றாரு, ஆத்த கடந்து போணும். காலையில போட்மேன வர சொல்லணும். காலையில கொஞ்சம் பனி சூழ்ந்து இருக்கிறதுனால அவன் போட் ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவான். முதல் நாள் வந்து போட்மேன் லேட் ஆக்கிட்டான். இவங்களும் கொஞ்சம் லேட்டா போயிருக்கிறாங்க. அப்ப சொல்லியிருக்கிறாங்க, "என்னம்மா நீ ஏன் இப்படி சொல்ற? போட்மேன் லேட் ஆக்கியிருக்கிறான்றதெல்லாம் ஒரு காரணமா சொல்ற? ஏம்மா நீ எல்லாம் வந்து அட்டரிங் த நேம் ஆஃப் விஷ்ணு. விஷ்ணுவுடைய பேர சொல்லியிருந்தா போட்மேன் அந்த கடலே வழி விட்டுச்சே. நீ ஆத்துல அவன வர முடியலன்னு சொல்றியேம்மா. போட்மேன போய் காரணம் சொல்றேன்னு" சொல்லியிருக்கிறாரு. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க, "அப்படியா? அப்போ வந்து நேம் ஆஃப் விஷ்ணு சொன்னா நம்ம ஆத்துலயே கிராஸ் பண்ணிரலாமா? போட்மேனே இல்லாம" அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நெனச்சுக்கிறாங்க. நாட்கள் முடியுது. இந்த அம்மா சரியான நேரத்தில வந்து மில்க் வந்து குடுத்துடுறாங்க. அவரும் அத பெர்ஃபெக்ட்டா முடிச்சுட்டு, கடைசியா என்ன சொல்றாரு, "இனி வழக்கம் போல நீ கொண்டு வாம்மா. நான் அந்த சடங்கெல்லாம் முடிச்சுட்டேன். சரியா குடுத்த உனக்கும் நன்றி. எனக்காக சீக்கிரம் எந்திரிச்சு போட் ஓட்டிட்டு வந்தான்ல, அந்த போட்மேனுக்கும் என்னுடைய நன்றிய சொல்லிருந்தோனே." "அவனுக்கு எதுக்கு சொல்லணும்?" அப்படின்னோனே, "நீ என்னம்மா அவன தானம்மா உன்ன வந்து ஆத்த கடக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கிறான்." "சார், என்ன சார் நீங்க சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு ஒரு சீக்ரெட் குடுத்தீங்களே! நீங்க மறந்திருப்பீங்க. நெறைய விஷயங்கள் பேசுறதுனால, எனக்குள்ள நீங்க ஒரு சீக்ரெட் குடுத்தத மறந்திருப்பீங்க." "என்னம்மா சொன்னீங்க?" "நீங்க தான் வந்து விஷ்ணுவுடைய பேர சொல்லிட்டு ஆத்த கடந்துரலான்னு சொன்னீங்களே! நான் அப்படித்தான் வந்தேன்." அப்படின்னாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே, இந்த பால்காரம்மா ஏதோ சும்மா நம்மள வந்து கிண்டல் பண்றாங்கன்னு நெனச்சுட்டு, இருந்தாலும் இவருக்கு ஒரு ஆர்வம் தாங்கல. "என்னடா இந்த புள்ள இப்படி சொல்லிட்டு போகுது?" அப்படின்னு சொல்லிட்டு,
அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள பின்தொடர்ந்து வந்து பார்த்தா, இந்த அம்மா பால் செம்ப கீழே வச்சுட்டு விஷ்ணு அட்டரிங் த நேம் ஆஃப் விஷ்ணு சொல்லி ஆத்துல நடந்தே போயிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த முழங்காலுக்கு கீழ தான் தண்ணி இருந்திருக்குது. அப்ப இந்த கதையில பார்த்து அத பார்த்தோனே அந்த பண்டிட்டுக்கு மயக்கமே வந்துருச்சு. சரிங்களா? இந்த கதையிலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கான்ட்ராஸ்ட் பெட்வீன் ஸ்காலர்ஷிப் அண்ட் இன்னோசன்ஸ். நல்லா படிச்சு ஞானம் நிறைந்த ஒருத்தரும், அவங்க சொல்றத நம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஒருத்தவங்களும். கம்ப்ளீட் ஃபெய்த் அண்ட் சரண்டர் டு த லார்ட். முழு நம்பிக்கையோடு இறைவனை அடையும் பொழுது, விஷ்ணுன்னு பேர சொல்லிட்டு போனோம்னா, அந்த ஆறே நமக்கு வழி கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதைய வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கிராசிங் த ரிவர். அந்த மில்க் மெய்டுடைய நேம் என்ன? மோத்தி. MOTI. சரிங்களா? லேண்ட்லார்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பண்டிட்டுக்கு போய் மில்க் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இவ்வளோ ரொம்ப அழகான குட்டி கதை தான் இது. கிராசிங் த ரிவர். கேரக்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டோரி வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ். உள்ளுணர்வு. அண்ணா சீவல். அண்ணா சீவல் வந்து ஹார்ஸ் ரிலேட்டடாக வந்து எழுதியிருப்பாங்க. இது ஒரு ஆட்டம் சீசன். எந்த சீசன்னு கேட்கலாம். ஆட்டம் சீசன். அவங்களுடைய மாஸ்டர் வந்து ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்காக அந்த குதிரை வண்டியை அவருடைய கோச்மேன் ஜானை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஜான் ஹார்னஸ்ட்னா அந்த செட் ஆஃப் ஸ்ட்ராப்ஸ், அந்த குதிரை கடிவாளம் அந்த கயிறெல்லாம் வண்டியில் வந்து பொறுத்துறாரு. அந்த வண்டி நல்லா இலகுவாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ அந்த குதிரை நல்லா ஃபீல் பண்ணுது. இது நல்லா இருக்குதே, மாஸ்டர் வந்து எங்கேயோ தூரமாக போகிறார் போலுக்கு, அதனால் நம்மளை ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஜான் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுறாரு, வண்டியில் கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வந்து ஃபீல் பண்ணுது. இந்த கதையில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பிளாக் பியூட்டி அப்படின்றது எதை குறிக்கும்னா குதிரையை தான் குறிக்கும். அந்த விப் அப்படின்றத குதிரை அடிக்க பயன்படக்கூடிய சாட்டை. சரிங்களா? டவுனுக்கெல்லாம் போயிருப்பாங்க. போயிட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது பார்த்திங்கன்னா, மழை அதிகமாக இருக்கும். மலை சகதிக்குள்ளே வந்து அவங்க வந்துட்டு போகிறதுனால அந்த பாலத்தில் வண்டி ஓட்டாமல் காட்டுப்பகுதியில் ஓட்டுவாங்க. காட்டுப்பகுதியில் ஓக் ட்ரீஸ் வந்து மரம் வந்து விழுந்திருக்கும். அந்த மரத்தை கடந்து போக முடியாதுன்னு அந்த மரக்கட்டையில் இருக்கக்கூடிய பாலத்தை கடந்து போக முயற்சி செய்யும் பொழுது அந்த குதிரைக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா, இன்ஸ்டிங்க்ட் உள்ளுணர்வு என்ன தோணிருக்கும்னா, அந்த தண்ணீர் வேகத்தில் இடையில இருக்கக்கூடிய பாலம் உடைஞ்சிருக்கிறது போல் அந்த குதிரை தோணிருக்கும். ஜானும் அந்த குதிரையை விப்பு வச்சு அடித்து அடித்து பார்ப்பாரு. குதிரை ஒரு இன்ச்சு கூட நகராது. அந்த பாலத்துக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் ஃப்ளாஷ் லைட் அடித்து என்ன சொல்லுவார்னா, வராதீங்க, பாலம் வந்துடைய மிடில் என்ன ஆயிடுச்சு, மிடில் ஆஃப் த பிரிட்ஜ் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு, அது அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே மாஸ்டரும் ஜானுக்கும் பயங்கரமான ரிலீஃபாக இருக்கும். இவங்க இவ்வளோ அடித்தும் அந்த குதிரை நகராமல் இருந்து அந்த குதிரை இவங்களுடைய உயிரை காப்பாற்றிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க பத்திரமா 3 பேரும் வீடு திரும்பியிருப்பாங்க. இப்படி அந்த குதிரையினுடைய உள் உணர்வு அவங்களுடைய லைஃப்பை என்ன பண்ணியிருக்கு, காப்பாற்றிருக்கு. இதனால தான் இந்த கதைக்கான தலைப்பு வென் இன்ஸ்டிங்க்ட் ஒர்க்ஸ். இதில் மாஸ்டர், ஜான், அப்புறம் அந்த பிளாக் பியூட்டி அப்படின்றது ஹார்ஸை குறிக்குது. சரிங்களா? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்டோரி பார்க்கலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுருக்கமானது. ஒருத்தர் வீடே இல்லாத ஒரு மனுஷன், அவனுடைய நண்பர்கள். அவன் தெருவில் தான் வசிக்கிறான். அவனுக்கு கிடைக்கக்கூடிய உணவை அங்கே இருக்கக்கூடிய தெரு நாய்களோடு வந்து பகிர்ந்துக்கிறான். அதுகளை அன்போடு கவனிச்சுக்கிறான். அந்த தெரு நாய்கள் வந்து டாக்ஸ் வந்து இவனுக்கு ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? இதுதான் அந்த ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற கதை. இதில் வந்து அந்த ஹோம்லெஸ் மேன் யாருன்னா சீசர். சீசர் அப்படின்ற ஒருத்தன், அவனுக்கு வீடு எதுவும் இல்லை, வீடு வாசல் எதுவும் இல்லை. அவனுக்கு இருந்தாலும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய உணவை அங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் டாக்ஸோட பகிர்ந்துக்கிறான். அப்போ இது எங்கே நடந்த ஸ்டோரின்னு சொல்கிறாங்கன்னா, ரியோ டு சல் இன் சவுத் பிரேசில் நடந்த ஒரு ஸ்டோரியாக வந்து பார்க்கப்படுகிறது. உண்மையான கதையாகவே இருக்குது. அப்போ அவனுக்கு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறான். எந்த நேரம் நள்ளிரவு அதாவது அதிகாலை நள்ளிரவு தாண்டி 3 மணிக்கு. அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய நர்ஸ் யாருன்னா, நர்ஸ் கிறிஸ் மேம்ப்ரிம். அவங்களுக்கு அவனை பற்றி பேக்ரவுண்டு ஹிஸ்ட்ரி, அவன் டேட்டா எதுவுமே தெரியாது. அவனுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவனை பார்ப்பதற்காக ஒரு 4 டாக்ஸ் வேர் வெயிட்டிங் அவுட் சைட் த ரூம். 4 நாய் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவங்களுக்கு அது புரியவே இல்லை. என்னடா ஒருத்தன் வந்து அட்மிட் ஆகிருக்கிறான், 4 நாய் இப்படி வந்து இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது தான் அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. இவனுக்கு வந்து ரிலேஷன் யாரும் கிடையாது. இவனுக்கு கிடைக்கக்கூடிய உணவெல்லாம் இந்த ஃபுட்டெல்லாம் இந்த டாக்ஸ்க்கு வந்து இவன் ஷேர் பண்ணுறான். அவன் பண்ணுற அந்த அன்பின் காரணமாக இந்த டாக்ஸ் எல்லாம் இவனுக்கு வந்து ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த நாய்களை அவனை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க.
நாய்களும் அன்போடு போய் அவனை பார்க்குது. அதை அவங்க என்ன பண்ணுறாங்க, டுக் எ பிக்சர் போஸ்டட் ஆன் ஃபேஸ்புக்கில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம செய்த ஒரு உதவி வந்து நமக்கே அது அப்படியே திரும்ப வந்திருக்குது. அதான் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்ன் அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படியே திரும்ப வருது பார்த்தீங்களா? அன்பை கொடுப்போம், அன்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், திரும்ப கிடைக்கும். அதேபோல் இவன் செஞ்ச உதவி அந்த லாயல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிடச்சிருக்கிறாங்க. இவ்வளோ தான் இந்த ஸ்டோரி. ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கேரக்டர்ஸ் சீசர், நர்ஸ் கிறிஸ் மேம்ப்ரிம். ஸோ ஏர்லி மார்னிங்கில் 3 o'clock டாக்ஸ் தான் இவனை வந்து பார்த்துச்சு. நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயம் நமக்கு அப்படியே திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகுது. தட்ஸ் ஆல். அடுத்து நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டோரி, த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட். இன்றைக்கி இணையவழி குற்றங்கள் எக்கச்சக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அது ரிலேட்டடாக ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தோன்னா, ஸ்ரீ அப்படின்ற ஒருத்தவங்க, அவங்க தான் வந்து கேரக்டராக இருக்கிறாங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்க, காட்பாடி கிட்டே இருக்கிறாங்க. காட்பாடி ஜங்ஷன் அங்கே இருக்கிறாங்க. ஸ்ரீ வீட்டை பொறுத்தளவு அவங்களுடைய 13வது பிறந்த நாளப்போ ஃப்ரெண்ட்ஸ் நெட் அப்படின்ற ஒரு, இப்போ இந்த ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க நண்பர்களோடு சேட் பண்ணுறாங்க. சேட் பண்ணும் பொழுது சைத்ரா அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த பேரில் ஒரு நபர், ஒரு போலியான ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, சேட் பண்ணுறாரு. சைத்ரா அப்படின்ற பேரில் வந்து சேட் பண்ணுறாரு. அது தெரியாமல் இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, உன்னை நான் பார்த்துருக்கேன், வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சேட் பண்ணும்பொழுது இவங்களும் சேட் பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர் யாருன்னா ஸ்ரீயுடைய அத்தை. அவங்கள எல்லோரும் அக்கான்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஸ்ரீ வந்து இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு நபர்கிட்ட பேசுகிறது, ஆக்சுவலாக ஒரு பொண்ணு நினச்சவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு சில விஷயங்கள் குழப்பமாகுது. என்னடா இப்படி பேசுகிறாங்க, இவங்க வந்து செல்ஃபி அனுப்ப சொல்கிறாங்க, உன்னை நான் ஸ்கூல்கிட்ட பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குழப்பத்தை வந்து அக்கா கிட்ட ரிவீல் பண்ணுறாங்க. ரிவீல் பண்ணும் பொழுது அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கே அந்த யாருன்னு காமி, அதை பார்க்கலான்னு பார்த்தா சைத்ரா அப்படின்றது யார் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோ வச்சுருக்க அந்த ப்ரொஃபைல் பிக்சர் யாராக இருக்குன்னா, பழைய ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ் மாது அப்படின்ற ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ் ஃபோட்டோ இருக்குது. இல்லை இது ஒரு பழைய நடிகையாச்சே, இந்த ஃபோட்டோ வச்சுருக்கா, அப்போ இது ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, அதாவது அந்த சைத்ரான்னு பேசுகிறவர் வந்து இந்த பொண்ணை தனியாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, இவங்க அக்கா கூட எங்கே போகிறாங்க, அந்த அக்கா மீன்ஸ் அவங்க அத்தை கூட காட்பாடி ஜங்ஷன் போகிறாங்க. அங்கே வந்து பெங்களூர், பிஃபோர் த அரைவல் ஆஃப் பெங்களூர் எக்ஸ்பிரஸ், பெங்களூர் ட்ரெயின் வர்றதுக்கு அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த ட்ரெயினும் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அந்த அக்கா என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டேஷன் மாஸ்டரை ஏதாவது ஒரு சம்திங் ராங்காக இருக்குது, நம்ம அவரை வந்து ஒரு உதவிக்கு அழைக்கலாம்னு சொல்லி போயிருக்கிற நேரத்தில் ஸ்ரீகிட்ட வந்து ஒரு நபர் வந்து பேசுகிறாரு. ஸ்ரீயோடைய அப்பா வயது இருக்கக்கூடிய ஒரு நபர் பேசுகிறாரு, நான் தான் சைத்ரா, நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதுன்னு பேசும்பொழுது ஸ்ரீக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அந்த நேரத்தில் அக்காவும் ஸ்டேஷன் மாஸ்டரும் வந்து கரெக்டாக வந்து அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் எஸ்கேப் ஆனாலும் அவனை வந்து சைபர் போலீஸ் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவன் யூஸ் பண்ண அந்த ஐடி டீட்டெயில் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. இதில் வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் நமக்கு இந்த ஸ்டோரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா ஸ்ரீஸ் ஆண்ட், எத்தனாவது பர்த்டே, 13th பர்த்டே, அந்த எந்த ட்ரெயின், பெங்களூர் எக்ஸ்பிரஸ், காட்பாடி ஜங்ஷன். அவங்க சைத்ரான்றது யாருடைய ஃபோட்டோனா, ஃபிலிம் ஆக்ட்ரஸ் மாதோ அவங்களுடைய ஃபோட்டோ. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று கொடுத்துருந்தாங்க, 1098. சைபர் ஃப்ரெண்ட், அதுதான் அந்த சைபர் கேஸ். சரிங்களா? மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்டுனா இந்த மாதிரி இணையவழி நண்பர் யாருக்கும் பொதுவான கருத்து சொல்லியிருப்பாங்க. ஓடிபி எதையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு, அது ரிலேட்டடான ஒரு அவேர்னஸான ஸ்டோரி தான் இது. ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா ஓகேவா அப்படின்னு மட்டும் எனக்கு வந்து கமெண்ட்டில் கொடுங்க. இல்லை ஏதாவது ஏரியா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் வரக்கூடிய வகுப்புகளில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றியை நோக்கி.